நீ நான் காதல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். அம்னு நேராக ராகவ் கிட்ட போகிறாங்க. ராகவ் கிட்ட போயிட்டு யார் அபியை நம்பினாலும் நம்பலனாலும் நீங்கள் அபியை நம்பியிருக்கணும். நீங்கள் அபியை நம்பாமல் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அபியோட மனசு ஒட்டு மொத்தமாக சுக்குநூறாக ஒடிஞ்சு போயிருக்குன்னெல்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. உடனே ராகவ் அனு கிட்ட நான் அபியை புரிஞ்சிக்காம இருந்தது என்னுடைய தப்பு தான். நான் அபியை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குறேன். அதை ஏன் என்னுடைய அபி எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான்? என்னுடைய நிலைமையில யார் இருந்திருந்தாலும் கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் இவங்க எல்லாருமே செஞ்சுருப்பாங்க. நான் அது பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்றத நானே ஒத்துக்கிறேனே. அப்படி இருக்கும்போது ஏன் அபி என்னை அவாய்ட் பண்ணுறா? இது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. அஞ்சலிக்கான எனக்கு எந்த அளவுக்கு உயிர்ன்றது தெரிஞ்சிருந்தோம் அவள் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா என்னுடைய சூழ்நிலையில் யார் இருந்திருந்தாலும் கண்டிப்பாக இதை தான் செஞ்சுருப்பாங்க. நான் அதுக்காக நான் செஞ்சது நியாயம்னு சொல்ல வரல. என்னதான் இஷ்யூஸா இருந்திருந்தாலுமே அதுக்கு ஏதாவது ஒரு வழியை நம்ம ஏற்படுத்தியிருக்கணும். ஆனா அதை பண்ணாதது என்னுடைய தப்பு தான், என்னுடைய மிஸ்டேக் தான் சொல்லிட்டு ராகவ் அவங்களுடைய தப்பை ரியலைஸ் பண்றாங்க. இருந்தாலும் அபி ராகவ மன்னிப்பாங்களா? அபி ராகவ் கூட சேர்ந்து வாழுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.